I had to put on a live video chat. My sister texted me. I was like, what? தமிழ் மரபு திங்கள் 2023 லண்டனில் இடம்பெறுகின்றது. இது தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு அதுக்கு முற்பட்ட ஆண்டு என்று சொல்லி தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வாக இருக்கின்றது. இடைப்பட்ட காலத்தில் கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டாலும் அந்த சேவையை அவருடைய கடமையை எமது தாய்மொழியாகவும் தமிழ் மரபை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலும் இந்த ஏற்பாடு சேர்க்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களோடு நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். இங்கு நடைபெற்ற நிகழ்வுடைய தொகுப்பு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அதை தாண்டி இங்கு இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பாட்டுக்குழு எந்த நோக்கத்தோடு இவர்கள் இதை செய்கின்றார்கள், இங்கு இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் நினைக்கிறேன் இப்பொழுது இடைவேளை ஒரு 30 நிமிட இடைவேளை போதுதான் நான் சண்முகதாசன் அண்ணா அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த நிகழ்வில் நாம் பார்த்த விடயங்கள் இடைவேளைக்கு முற்பட்ட நேரத்தில் நான் பார்த்த விடயங்கள் இங்கு பிறந்து வளர்ந்த இங்கத்திய தலைமுறையினருடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. ஏற்பாடு போதும் எங்களுடைய தாயகத்தின் விழுதுகளாக இருந்தாலும் குழந்தைகளை வழிப்படுத்த வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே அவர்களை சரியான முறையில் நாங்கள் வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அதை சரியாக உணர்ந்து இந்த விழா ஏற்பாடு பட்டிருக்கின்றது. இந்த ஏற்பாட்டாளரோடு நாங்கள் இப்பொழுது பேசிக்கொள்ளலாம். வணக்கம். எனவே இந்த நிகழ்வு தொடர்பாக இந்த நிகழ்வை பார்க்கும்போது உண்மையிலே மக்கள் அடுத்தடுத்த வருடங்களில் அதிகமாக வர வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருந்தாலும் கூட வந்திருக்கக்கூடியவர்கள் உணர்வோடு வந்திருக்கின்றார்கள். இந்த ஏற்பாடை சிறப்பாக நீங்கள் எனவே அடுத்த ஆண்டு உங்களுடைய ஏற்பாடு எவ்வாறு அமையப் போகின்றது, இம்முறை எவ்வாறு? எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த தமிழ் மரபு திங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இங்கு ஏற்பாடு செய்தோம். கடந்த 3 வருடங்களாக செய்தோம். இது 4வது ஆண்டிலே இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று வரை வழக்கில் உள்ள தொன்மையான மொழி என்றால் அது எமது தாய். அந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் இன்று பிரித்தானியாவில் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கின்றார்கள். பல்வேறு துறைகளிலே பிரசித்தி பெற்று தமது ஆளுமைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான இந்த மக்களுக்கிடையே எமது தமிழ் மொழி இன்று எமது சந்ததியோடு அடுத்த சந்ததிக்கு எவ்வாறு போப்போது என்றதில் எல்லோருக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னென்றால் அதை எவ்வாறு நாங்கள் கடத்த போகின்றோம். அதாவது மொமெண்டம், உந்தம் என்று சொல்ல ஒரு உந்தம் எங்கள் எல்லோருக்கும் இருக்குது. நாங்கள் எல்லாம் முதலாவது தலைமுறை, அங்கே இருந்து வந்த முதலாவது தலைமுறை. அடுத்தடுத்த தலைமுறை அந்த உந்தத்தை எவ்வாறு நாங்கள் அவர்களுக்கு கடத்தப் போகின்றோம் என்ற ஒரு பெரிய கேள்வியல் எங்கள் எல்லோரிடமும் இருக்கின்றது. வேலைப்பழுக்க நாளாக வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றுக்கூடாகவும் எங்களால் இயன்றவரை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒதுக்கலாம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இதை ஒரு முறைப்படுத்தப்பட்டு எவ்வாறு அடுத்த சந்ததியை கொண்டு போகலாம் என்று சிந்தித்ததின் வெளிப்பாடு தான் இவ்வாறு ஒரு நிகழ்ச்சிகளை இளைஞர்களை கொண்டு செய்யணும் என்று எல்லாரும் செய்கிறார்கள். நாங்கள் செய்ய வழிகிட்டது அடுத்த சந்ததி இளைஞர்கள். அவர்கள் எங்களோடு கரம் கோக்கணும். அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களாலேயே அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு செல்ல ஒரு நிலையை ஏற்படுத்துவது தான் இந்த எங்களுடைய வெற்றியின் உன்னதமானது என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆண்டிலே அதை நாங்கள் இயன்றவரை செய்திருக்கிறோம். அடுத்த வருடங்களில் இன்னும் அதிகமாக அவர்களை மேலும் உள்வாங்கி அவர்கள் ஊடாகவே அவர்களே தலைமையேற்று அவர்களை இப்படியான நிகழ்ச்சிகளை கொண்டு சென்று இனி வருகின்ற சந்ததியினருக்கு அதை கடத்துவார்களாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். நன்றி. உங்களுடைய செயற்பாடு, உங்களுடைய செயற்திட்டங்கள், முன்னெடுக்கக்கூடிய இந்த செயற்திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பங்களிப்பை வழங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பங்களிப்பும் தொடர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். மாற்றம் செய்பவர்கள் ஒரு 5 விழுக்காடு அல்லது 2 விழுக்காடு, மிச்சம் 97 விழுக்காடு அல்லது 98 விழுக்காடு மாற்றத்தின் பின் பயணிக்கும் மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மாற்றத்துக்கான அடிப்படை நீங்கள் ராஜனோட நான் வேலை செய்திருக்கிறேன். இன்ஃபேக்ட் ராஜனா அந்த ஹெல்ப் போதும் இங்கே இருக்கிற நாட்டின் ஹெல்ப் ஆதான் அண்ட் திவ்யாண்ட ஹெல்ப் ஆதான் அண்ட் கவின் ஹெல்ப் ஆதான் அண்ட் சங்கவின் ஹெல்ப் ஆதான். சாரி, சரியான எல்லாரும் இந்த ஹெல்ப் ஆதான். லைக் தமிழ் அகாடமிக் ஜேர்னல்னு ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்கி இருக்கிறோம். 2019 தொடங்கினாங்க. மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ரிசர்ச், அகாடமிக் ரிசர்ச், தமிழாக்களை பற்றி, தமிழாக்களோட இஷ்யூஸை பற்றி
Tamil anything to do with Tamil people, like academic research and create பண்ணுறது. ஸோ அதுக்கு ராஜன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் மூலம் எனக்கு ஹெல்ப் தந்திருக்கிறார். ஸோ அதுக்கு தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு இந்த கதை எங்கட சொந்த ஆமாம் உங்களோட சொந்த கதை. ஒரு நாள் வச்சு கதை ஒன்றின்ற கதை கருவெடுத்து புதுசா கட்டின எங்கட கதை தந்தனத்தின்னா தந்தானோ தந்தாதீன தானதீன தந்தனத்தின்னா தந்தானோ தந்தனத்தின்னா தந்தானோ தந்தாதீன தானதீன தந்தானோ சொந்தத்தை எதிர் வெள்ள கதையில் மேல தமிழ் வந்து சொல்லுங்கடே அல் வந்து சேர முதல் வந்து முத்து மொழி சொந்த நம்பகர தந்தனத்தின்னா
மண் வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே. நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தீ சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே. அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. அந்தமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் ஒத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே. அந்நாட்டில் நிழல் இருந்ததே, மண் வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே. நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தீ சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி 100 இருந்ததே, 4 மணி பூவிருந்ததே, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே. அந்த நாட்டில ஒரு தாய் இருந்தா. அந்த தாய்க்கு பெயர் தமிழ் தாய். ஓ, தமிழ் தாய். அந்த தாயின் கணவரின் பெயர் தமிழ் மொழி. ஓ, தமிழ் மொழி. அந்த தாய்க்கு 5 பிள்ளைகள். எனக்கு தெரியும் இந்த கதை. என்ன கதை? தர்மன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் என்று முந்தின 5 பிள்ளைகளின் கதை. இது தெரிஞ்ச கதை. அதுதான் இல்ல. நீ சொல்றது ஆரிய பிரமாண்ட கதை. ஆரிய பிரமாண்ட கதை. நான் சொல்றது எங்கட தமிழ் பிரவாக கதை. தமிழ் பிரவாக கதை. இந்த கதையில மூத்த மகன் யார் தெரியுமா? இயல். ஓ, இயல். 2வது மகள் இசை. இசை மகள். 3வது மகன் நாடகம். நாடகம். 4வது மகள் பண்பாடு. பண்பாடு. கடைசி மகன் கலாசாரம். ஓ, கலாச்சாரத்தின் மகன். இந்த நாட்டில தமிழ் தாயும் தமிழ் மொழி என்ற கணவரும் இசை, நாடகம், பண்பாடு, கலாச்சாரம் என்ற 5 பிள்ளைகளோடும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியை மட்டும் தந்துவிடாது மகனே. மண்ணள்ளி கொட்டும் கண்ணீர்களால் உம்மை நனைக்க பார்க்கும். நான் கம்பன், இளங்கோ, புகழேந்தி, நான் பெண், இவளை நிலவில்லை. என்னை கேட்டால் நெருப்பு. மங்கை இவன் மலர் என்பேன். இது மரம் போன்ற பேச்சு. சகு என்றால் புயல். பருத்தி பஞ்சென்றால் பெண் சினத்தை கூட்டுவதே. இது தொடர் கதை. அது அவ்வளவு சுலபம் அல்ல. என் கையில் பெண்கள். இது இலக்கிய மேடை அல்ல. இவன் இலக்கிய பெண், காவிய பெண், பாத்தினி பெண். இல்லை இல்லை, இவள் புதுமை. ஐயோ, நிப்பாட்டுங்க. நித்திரவர் இப்படி போனா இப்படி இயக்கம் போரில் மொழியும் இயலும் பலவீனமானதால் தமிழ் தாய் அடுத்தவரை போருக்கு அனுப்பினாங்க தெரியுமா? தன்னுடைய 2வது பிள்ளை பொம்புள பிள்ளை இசையை தான் அனுப்பினான். இசை ஒரு மந்திரி மாதிரி சாணக்கியமாக வருவாள். வரும்
செய்யும் காவல் செய்யும் மந்திரியும் நானே ஆறு குளம் அழகினை நான் ஆசையுடன் நோக்கி தமிழ் இசை மகள் தமிழ் இசை மரபு அடி வாங்கி இருக்குமா இல்லது அடக்கி ஆண்டி இருக்குமா தம்பி? எனக்கு என்னமோ அடி வாங்கி இருக்கும் போதுதான் இருக்கு. எனக்கு என்னமோ இன்னும் அடி வாங்குற மாதிரி தாங்க. இப்ப வந்து கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட் on the way now party can do it. Hey come on baby let's go on the bullet on the way now party can do it. காலம் இந்த ரேஞ்சில போகுது, இசை மகன் அந்த ரேஞ்சில போறான். இசை மகன் எப்படி போறா தெரியுமா? தந்தன தந்தன தன்னானே தன தான தந்தன தன்னானே தந்தான தன்னானே தான தந்தன 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 தன்னானே தன தான தந்தன தன்னானே தந்தான தன்னானே தான. இயலும் இசையும் நாடகமும் பண்பாடும் கலாச்சாரமும் தனித்தனியாக போராடி பயனில்லை. இனி தனித்தனியாக போராடி பயனில்லை. ஒட்டுமொத்தமாக ஒன்றாக எழுந்து விஸ்வரூபமாக பாய வேண்டும். ஒன்றன் கையை ஒன்று பற்றி ஒப்பி பறக்க வேண்டும். ஒன்றன் காலில் ஒன்றை தூக்கி வீச்சா எழும்ப வேண்டும். அதுக்கு அக்கா எல்லாம் சரி, அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? இந்த மரபு திங்கள் தமிழர் என்ற ஒட்டுமொத்த இனமும் ஒன்றாய் திரள வழி செய்ய வேண்டும். அதான் நடக்காது. அடம்பன் கொடியும் திரள வேண்டும், இடுக்காய் திரள வேண்டும். அடம்பன் கொடிகள் எல்லாம் இடுக்காய் திரள வேண்டும். இரண்டால் தமிழுக்கு முன்னால் நிற்க இங்கு யாருக்கும் பலமில்லை. தமிழுக்கு முன்னால் நிற்க ஒன்றாய் திரண்டால் தமிழுக்கு முன்னால் நிற்க, அடம்பன் கொடிகள் ஒன்றாய் திரண்டால் தமிழுக்கு முன்னால் நிற்க யாருக்கும் பலமில்லை. மங்களம் மங்களமே உங்கள் வந்தவர்க்கு மங்களமே. மங்களம் மங்களமே உங்கள் வந்தவர்க்கு மங்களமே. சங்கடக்கும் சங்கடமே நாங்கள் ஒன்றாயுடு வாழட்டுமே. சங்கடக்கும் சங்கடமே நாங்கள் ஒன்றாயுடு வாழட்டுமே. மங்களம் மங்களமே Lots of people have been requesting that Sujit Ji and Yalini Nanabasingham kindly give us an encore of their performance. So thank you to all for coming. ஆதியில் வந்த மொழி
தலைமுறை கடந்து தலை நிமிர்ந்து தமிழர் என நின்றோம். வெட்டி எங்கு எறிந்த போதும் பேர் விட்டு எழுந்தோம். அங்கு வா உயர புல மகள கிளை பரப்பி வந்தோம். தமிழர் என பாடு தமிழ் புகழ் கொண்டாடு. தடையில்லை நீ ஓடு முழுலகம் என வீடு. தமிழ் அழகு தமிழ் அறிவு தமிழ் உறவு தமிழ் உணவு தமிழ் துணிவு தமிழ் மருந்து வர வளர்ந்து நடனிவென்று தாய்மையாய் நின்ற மொழி புதுமையாய் ஆனவன் நடுவழிலை கொண்ட மொழி தமிழ் அல்லவோ. தாய்மையாய் நின்ற மொழி புதுமையாய் ஆனபடி நடுவழிலை கொண்ட மொழி தமிழ் அல்லவோ. உயிர்களை கொண்ட மொழி கலப்பிலால் எங்கள் முன் கனி தின்றும் நிலவு மொழி தமிழ் அல்லவோ. இசை பாடுவோம் இசை நாடுவோம் தினம் பாடுவோம் தினம் பாடுவோம். கருவாகி உருவாகி தமிழ் பாடுவோம். கருவாகி உருவாகி தமிழ் பாடுவோம். யாதொன்று வேண்டாம் தாய்மொழி போதும். செய்கூட வேண்டாம் நீ தமிழ் போதும். உயிராகி உணவாகி தமிழுக்கு இருப்போம். அழகாகி கனிவாகி தமிழ் கண்ணை நிறைப்போம். உறவாகி உறவாகி தமிழ் கண்ணை காப்போம். உறவாகி உறவாகி தமிழ் கண்ணை காப்போம். விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் தமிழ் மரபு திங்கள் 2023 லண்டனை பொறுத்த வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது. நீண்ட ஒரு முயற்சியின் பேரால் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய மொழியினுடைய மரபை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக பாரிய முயற்சியில் இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நேர்காணல் நடக்கும்போது இந்த நிகழ்வு நிறைவு பகுதிக்கு வந்திருந்தது. இந்த நிறைவின் பின்னராக ஒரு திருப்தியாக இந்த நேர்காணலை உங்களுக்காக தருகின்றேன். எனவே நிகழ்வுகள் தொடர்ச்சியாக முழுமையாகவே முடிந்த வரைக்கும் தொகுத்து வழங்க காத்திருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக நிறைய விடயங்கள் தமிழில் இடம்பெறக்கூடிய நடனம், இயல், இசை, நாடகம் என்று சொல்லி அத்தனை விடயங்களையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் எவ்வளவு விரைவாக வழங்க முடியுமோ, குறிப்பிட்ட நேரத்துக்குள் வழங்க முடியுமோ அது சிறப்பாக இந்த ஏற்பாட்டு குழுவால் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர், இந்த முகத்தை எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். அத்தனை நிகழ்வுகளிலும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னை ஈடுபடுத்தி புகைப்பட கலைஞனாக ஒரு ஆலோசகனாக தன்னை ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய பாபா லக்ஸி அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அன்பாக அழைக்கக்கூடிய ஒரு அண்ணன். அவரை நேரடியாக இந்த நிகழ்வில் ஏற்பாட்டுக் குழுவிலும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர், அவரையும் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் அண்ணா. இந்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த காலங்கள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பாக ஏற்பாட்டுக் குழு சார்பாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். வணக்கம். இது எங்களோட 4வது வருடமாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. முதலாவது வருடம் நாங்கள் ஒரு ஹோல் எடுத்து செய்த நாங்கள். பிறகு இந்த கோவிட் காலநிலை காரணமாக மக்களை ஒன்று கூட முடியாத நிலையில் சூம் வழியாக இணையதளம் மூலம் 2 வருடம் செய்தோம். இந்த முறை திருப்பி மீண்டும் நாங்கள் ஒரு எல்லாரையும் ஒன்று கூட்டி எங்களோட தமிழ் நிகழ்வுகளை வைக்கக்கூடிய அந்த இயலிசை, நாடகம் என்றும் எல்லா இதையும் கவன் மிக சிறப்பாக நடந்தது. நல்ல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு தங்களது ஆலோசனையிலையும் வழங்கிச்சினோம். இந்த எங்களுடைய அமைப்பானது அதாவது தமிழ் ஹெரிட்டேஜ் சொசைட்டி அண்டு இங்கே உள்ள இது ஒரு பொது அமைப்பு. நாங்கள் எல்லா இதுகளுக்கும் பொதுவாக எல்லாரையும் கேட்குறது வந்து இணைஞ்சு இந்த நிகழ்வை சிறப்புற செய்ய சொல்லி இதில் ஒரு பாகுபேதம் இல்லாமல் நாங்கள் தமிழை வளர்க்க வேணும். வருங்கால சந்ததியினருக்கு எங்களோட தமிழ் இதை கொண்டு போகிறது தான் எங்களோட முக்கிய நோக்கம். இப்போ பொங்கல் தனியே செய்து போட்டு விட்டால் பொங்கல் முடிஞ்சு விடாது. ஜனவரி மாதம் மட்டும் இந்த நிகழ்வு இல்லை. இது எங்களோட
பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாத்தையும் பேணி பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பாக நாங்கள் இதை செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். பல திட்டங்களை வைத்திருக்கிறோம். நாங்கள் மக்களுக்கு கூறுறது என்னென்னா, எல்லாரையும் வந்து எங்களோட இணைந்து இதை எங்களோட வருங்கால சந்ததிக்கு எமது பாரம்பரிய கலை கலாச்சாரம் தமிழின் பண்பாடு சிறப்புகளை எடுத்து கூற வேணும் என்றதான் எங்களோட முக்கிய நோக்கம். கண்டிப்பாக இதில் முக்கியமான மாநாடுகள் என்ற அடிப்படையில் இடம்பெற்றது. ஒரு மாநாடை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய எளிய தலைமுறையினர் தாங்கள் கற்ற விடயங்களை தமிழ் மொழியை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அப்படின்றத தங்களுடைய உரை மூலமாக ஆங்கிலம் மற்றும் தமிழ் இரண்டும் கலந்துமே சிறப்பாக சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் ஆங்கிலத்தில் சொன்னதான் இங்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு ஓரளவுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி மூத்தவர்கள், அதாவது தாயகத்திலிருந்து வந்த மூத்தவர்கள் சிறப்பாக தமிழ் மொழி மூலமாக முழுமையான உரையை நிகழ்த்தியிருந்தார்கள். அது இரண்டுமே வேறுபட்ட கோணத்தில் வித்தியாசமான அனுபவம் அல்லாவிட்டால் முயற்சி அப்படின்ற அடிப்படையில் மாநாடுகள் இடம்பெற்றது. சிறப்பாக அமைந்திருந்தது. இரண்டு தலைமுறையை இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இது மாறி இருந்தது. பார்க்கும்போது சிறப்பாக இருந்தது. ஆமாம். இப்போ இங்கே உள்ள இளம் தலைமுறைகள் தங்களுக்குரிய தங்களுடைய எண்ணங்களை பகிர முடியாத, அவர்களோட பெற்றோர்கள்ட்ட பகிர முடியாது. இந்த தளம் ஒரு பொது தளம். அதில் தங்களோட நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இங்கே வந்திருந்த வயோதிபர்கள் மூத்த தலைமுறையினர் இதை கண்டு அவர்கள் தங்களை இனி மாற்றிக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிறோம். நாங்கள் பழைய காலத்தில் எப்படி ஈழம் போன்ற நாடுகளில் இருந்தோமோ அதை இங்கே பின்பற்றுறது கஷ்டம். நாங்கள் நாட்டுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளுவோம். இந்த இன்றைய நிகழ்வானது நீங்கள் சொன்ன மாதிரி இளைய தலைமுறையும் மூத்த தலைமுறையும் சேர்ந்து நடந்ததில் ரெண்டு பேர்ட்ட கருத்துகள்லேயும் ஒவ்வொருத்தரும் தங்களோட கோணங்களை சொல்லிக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேரும் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து வருங்காலம் சிறப்பாக கண்டிப்பாக இரண்டு தலைமுறைகள் இணைந்ததாக இருக்கிறது. எனவே மூன்றாவது தலைமுறை எவ்வாறு செல்ல வேண்டும் அப்படின்றதை இந்த இரண்டு தலைமுறைகளும் வழிகாட்ட வேண்டும் அப்படின்றது மிக சிறந்த விடயம். அதை சிறப்பாக நாங்கள் கொண்டு சேர வேண்டும். இதில் எந்த விதமான பேதமும் இல்லாமல் எல்லோரும் செயற்பட வேண்டும் அப்படின்றது மிக முக்கியமான விடயம். இந்த இடத்தில் நிற்கக்கூடிய ஒருவரை எந்த ஒரு அமைப்போ எந்த ஒரு கட்சிகள் சாராமல் எல்லா நிகழ்விலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவர். அதனால் தான் இந்த நிகழ்வில் இந்த நேர்காணலில் நான் பாபா லக்ஸி அண்ணாவை நேரடியாக எடுத்திருந்தேன். நன்றி அண்ணா. உங்களுடைய முயற்சி, நீங்கள் இயங்கக்கூடிய உங்களுடைய விடயங்கள், நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள், உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே சிறப்பாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இதை ஆவணப்படுத்தி எங்களுக்கு உதவி செஞ்சு இதை இப்போ இந்த நிகழ்வு இதோடு மட்டும் நின்று விடாமல் இது யூடியூப் வழியாக மற்ற மக்களுக்கும் சென்றடைய வேணும். உங்கள் சேவை டீனோவின் சேவை எங்களுக்கு இன்னும் பல்பல இது தேவை. நன்றி, வணக்கம். நன்றி. எனவே இந்த இக்கட்டான ஒரு நேர கட்டுப்பாட்டுக்குள் என்னால் முடிந்த வரைக்கும் இந்த நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கின்றேன். முடிந்த வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இன்னும் அதிகமான விடயங்களை உள்வாங்க வேண்டும், அதை ஆவணப்படுத்த வேண்டும், தனித்தனியாக ஆவணப்படுத்த வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய ஆசையும் கூட. வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கான வழியை தரும் அப்படின்னு நம்புகிறேன். எனவே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி. இது எனவே தமிழ் மரபு திங்கள் இம்முறை 2023 அல்பட்டன் தமிழ் பாடசாலைகள் இடம்பெறக்கூடிய இந்த மண்டபத்தில் இடம்பெற்றது. ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கடந்த ஒரு சில வருடங்களை பொறுத்த வரைக்கும் கொரோனா தொற்று காரணமாக அது சூம் வழியாக, ஏற்கனவே பாபா லக்ஸி நான் குறிப்பிட்டது போன்று சூம் வழியான ஒரு நிகழ்வாக அது நிறுத்தப்படாமல் இடம்பெற்றிருந்தது. எனவே இந்த தொடர்ச்சித்தன்மை அப்படின்றது அடுத்த வருடம் இன்னும் பெரிய சாதனைகளை கொண்டு வர வேண்டும் எங்களுடைய தமிழ் மொழிக்கு அப்படின்றதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் நான் விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நண்பன் ஆர் ஷேட்டினு. இது ஆர் ஷேட்டினு வியூஸ் மூலமாக இந்த காணொலிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆதரவுகளை வழங்கிக் கொள்ளுங்கள். நன்றி.